வார்த்தையை நாம் வரவேற்போம். நாம் ஏற்கனவே இருந்த நிலைமையில் இப்போ இல்லை. எவ்வளோ நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, முன்னேறி இருக்குது. நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், உயர்ந்து வந்திருக்கிறோம், மேன்மை அடைந்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இருக்கிற சிரமங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல. நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் உயர்வையும் மேன்மையும் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமாம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதை மட்டுமே நாம் விசுவாசிக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உபத்திரவம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்க? மனசை திடமாக வச்சுக்கோ. அந்த உபத்திரவத்தினால நீ பயந்து போகாத, அந்த உபத்திரவத்தை கண்டு நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு சிலிண்டர் புக்காவலியேன்னு எவ்வளோ கவலை தெரியுமா? எங்கெங்கேயோ எப்படியோ போய் எப்படியாவது புக் பண்ணிடணும்னு என்ன பண்ணுறோம்? நம்ம அலையிறோம். அல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணாதீங்க, ஆமாம், கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடு அதை தேடுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பெட்ரோலெல்லாம் பதுக்கி வச்சுருக்கீங்களா? வாங்கி இப்போ அடிக்கிறாங்க. அடிக்க வேண்டான்னு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்குது. நம்ம மக்கள் என்னைக்கு கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டிருக்கிறோம்? உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இன்னும் ஒரு மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. 2 கப்பலெல்லாம் எதுக்குன்னா பற்ற போகுது. சரி, அது ஏதோ நடக்கட்டும். ஆமாம், எல்லாமே. ஆனால் பாவம் ஜனங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கட்டாயம் இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவர் வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். சிலருக்கெல்லாம் இந்த யுத்தம் வந்தோன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. ஆண்டவர் வரப்போகிறார் பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படியே பயமுறுத்துகிறாங்க. இந்த யுத்தத்தை எல்லாம் காரணம் காட்டி இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? நாட்கள் சமீபமாகி போச்சு அப்படின்னு பயமுறுத்துவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன் பயப்படக்கூடாது? வந்தால் போக போகிறோம், வரலைன்னா வாழ போகிறோம். இது எதுக்கு போய் பயந்துக்கிட்டேன்? என்ன மாரிம்மா? வந்தால் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக போயிடுவோம். யார் பயப்படணும்னா, ஒழுங்காக அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், அடங்காமல், தாய் தகப்பனை மதிக்காமல், அப்படி தாறுமாறாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான், ஞாயிற்றுக்கிழமை இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும்? ஐயோ ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன கை விட்டுருவாரே அப்படின்னு நம்ம பயப்படலாம். நம்ம தான் உண்மையும் உத்தமமாக ஆண்டவர் சேவிக்கிறோமில்ல தானே? ஆமே தானே? ஆமென். அல்லேலூயா. உண்மையாக ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தப்படலாம். ஆண்டவர் ஒரு வேளை வந்துட்டாருன்னா என்ன அப்படின்னு வருத்தப்படுறது என்ன விஷயம்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அவங்க கைவிடப்பட்டுருவாங்களே, அவங்க நிலைமை அப்புறம் பரிதாபமாக மாறி போயிடுமே. ஐயோ நான் போயிடுவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் மருமக்கள் மாருங்க, பேத்தி பேரங்கெல்லாம் என்ன ஆகுவாங்க? அதை கொஞ்சம் யோசித்து அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை எப்படியாயினும் அவங்க என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் ரட்சிப்பு மனுஷன் கையில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. ஆண்கள் அப்படியே விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறீங்க. பெண்கள் உங்களுடைய கணவன்மார்கள்லாம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை தேடணும், சாட்சியாக வாழணும், வைராக்கியமாக வாழணும். எப்படியாவது பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? அவர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு என் குடும்பம் ஆயத்தமாக இருக்கணும். சிலருக்கு அந்த 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 என்ன கிடையாது, அந்த அக்கறையே கிடையாது. நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். என் பையனுக்கு தெரிஞ்சா என்ன, பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, அப்படிலாம் இருக்காதீங்க. அது பின்னால் நாட்களில் பார்த்தீங்கன்னா
பைபிள் இப்படி ஒரு ஆதாரம் இருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். லாசரு ஐஸ்வர்யவான் 2 பேர் இருந்தாங்கல்ல. லாசரு ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் சம்பிரதமாய் வாழ்ந்தான், நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் கடவுளை என்ன பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை, கடவுளை தேடலை. தான் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஏழை படுத்து கிடக்கிறான், பாவம் வியாதிஸ்தவனத்தை இருக்கிறான், அவனை நம்ம சரி பண்ணுவோம், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த உதவி செய்கிற மனப்பான்மை கூட அவங்ககிட்ட இல்லை. அவன் வாசப்படியில் தான் அவன் படுத்து கிடக்கிறான், அந்த மனப்பான்மையே இல்லை. ஆனால் லாசரு அவனுடைய பருக்கள் எல்லாம் நாய்கள் என்ன பண்ணுதுங்க, அவ்வளோ அதை விரட்டுற கூட அவனுக்கு என்ன கிடையாது, சத்து கிடையாது. அவ்வளோ பரிதாபமான நிலைமையில் கிடந்து அதே இடத்துல செத்து போயிட்டான். ஆமாம், அவனை அடக்கம் பண்ணினாங்களான்னு கூட வேதத்தில் இல்லை, அந்த கதையில் சொல்லப்படலை. ஆனால் ஐஸ்வர்யவான அடக்கம் பண்ணினார்கள் எழுதியிருக்கு, ஏன்னா அவர் பணக்காரர். ஆமாம், 2 பேர்த்துக்கு ஒரே நாளில் தான் மரணம். ஆனால் அங்கே போய் சேர்ந்த இடம் வேறு வேறு. அல்லேலூயா. இந்த பூமி தற்காலிகமானது, இந்த பூமி தற்காலிகமானது. இங்கே வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இங்கே நிரந்தரமாக வாழ்கிறது மாதிரி என்னென்ன சோர்ஸ் எல்லாம் தேடணுமோ, இப்போ சொல்கிறாங்களே கவர்மெண்ட் சொல்லுதில்ல, என்ன ஒரு 30 நாளைக்கு தேவையான எரிபொருள் எல்லாம் இருக்குது. அப்போ 30 நாளுக்கு தேவையான எரிபொருளை ஸ்டாக் வச்சுருக்கிற மாதிரி இது தப்பு இல்லை, அவசரத்துக்கு நமக்கு உதவி செய்யுது. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு 10 தலைக்கட்டுக்கு வேணுங்கிறத என்ன பண்ணணும், சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நாம் முயற்சி பண்ணுறோம். அப்போ நம்ம 10 தலைக்கட்டுக்கு இங்கேயா நாம் வாழ போகிறோம்? இல்லை. பிள்ளைகளுக்கு நல்ல நீங்கள் சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு வைங்க, தப்பு கிடையாது. அதை விட மேன்மை என்ன தெரியுமா, பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. எதை கற்றுக் கொடுத்துட்டு போகணும்? ஒழுக்கம் முக்கியம். நீங்கள் எவ்வளோதான் சம்பாரித்து வச்சிருந்தாலும் அந்த பையன்கிட்ட அந்த குழந்தைகிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா, தாய் தகப்பனை மதிக்க தெரியல அப்படின்னு சொன்னால், பெரியவங்களை மதிக்க தெரியல அப்படின்னு சொன்னால், பெரியவங்களை கனப்படுத்த தெரியலன்னு சொன்னால், கடைசி காலத்தில் தண்ணி கூட ஊற்ற மாட்டான். சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? அவள் எது முக்கியங்க, பணம் சேர்த்து வைக்கணுமா, ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமா, பண்பாட்டை கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், போன வாரம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மோலிப்பள்ளியில் இருக்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க ஒரு விஷயம். வெளியே சொல்கிறதுக்கும் வெக்கமாக இருக்குது, சொல்லாமல் இருக்கவும் முடியல. நாம் அந்த மாதிரிலாம் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு துர்ச்சாட்சியை நீங்கள் சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேனே ஒழிய அவங்களுடைய தப்பை விமர்சனம் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஆமாம் ஆமாம். அந்த மூளைப்புள்ளிக்காரரு இங்கே நம்ம ஹவுசிங் போர்டில் தான் குடியிருக்கிறாராம். இங்கே இருக்கிற ஒரு சபைக்கு தான் அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாருங்க, சில ஆண்டுகளாக சபைக்கு போயிட்டுருக்கிறார். ஆனால் பல வருஷமாக அவங்களுடைய பெத்த தாயை போய் என்ன செய்யலை, பார்த்து ஒரு 100 ரூபா கொடுத்து ஏதாவது நல்லா இருக்கியா, ஒரு கறி இது வாங்கி சாப்பிடு, அதாவது ஏதாவது ஒன்று பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் என்ன செய்யலையா, போய் பார்க்கவும் இல்லையா, பணம் 10 பைசா கூட கொடுக்கவும் இல்லையா. யாரு? சபைக்கு போகிறவர். யாருங்க? சபைக்கு போகிறவர். ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ சுகமாக இருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு போதிக்கப்படுகிற சபைக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசி பல வருடங்களாக வயதான தன்னுடைய தாயை என்ன பண்ணல, பார்க்கல. இது அந்த ஊருக்காரங்க சொன்ன செய்தி. அப்போ ஊருக்காரங்களாம் இப்போ ரொம்ப முடியாமல் படுத்த நிலைமைக்கு ஆயிட்டாங்க, கட்டிலோடவே எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஆள் அனுப்பிச்சுட்றாங்க. என்ன சொல்லி விட்றாங்க, ஏய் உங்கள் அம்மாவை நீ பார்ப்பையா, ஊரை விட்டு உன்னை நான் தள்ளி வைக்கட்டுமா. யாரு? ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, அம்மாவை பார்க்குறையா, உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கட்டுமா. ஐயோ என்னை ஊரை விட்டு தள்ளி வச்சுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி போகிற ஒரு பஸ்ஸில் போய் பார்த்துட்டு அந்த பஸ்ஸு திரும்பி வர்றதுக்குள்ளே ஏறி வந்துட்டார். இவ்வளோதான் பாசம். இப்போ ஊர் கட்டுமானத்துக்காக என்ன செய்யிருக்கிறாருங்க,
பயந்து போகிறாரே ஒழிய வேத வசனத்துக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. இது பரலோகத்துக்கு போக முடியுமா? இந்த மாதிரி ஆள் பயப்படலாம். நீங்களாம் அப்படி இருக்கீங்களா? யாராவது பெத்த தாய்க்கு ஒரு சோள தண்ணி கூட ஊற்றாமல் யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே. இந்த வசனத்தை ஒரு நாள் நாம் மீறக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் தயவு செஞ்சு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்தால் என்ன, நைட்டு தூங்கும்போது வந்தால் என்ன, எப்போ வந்தால் என்ன, நாம் எங்கே போயிட போகிறோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இன்னும் இந்த 3ஆம் உலக போரே வந்தாலும் கூட ஏசப்பா இப்போ வரமாட்டார். இது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கணும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, இஸ்ரவேலருடைய நிறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலருடைய நிறைவு. நீ இஸ்ரவேலில் எழுப்புதலே இல்லை. அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இன்னமும் ஆலயத்தை கட்டணும், பலி செலுத்தணும், ஆசாரித்துவ முறையை கொண்டு வரணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே. ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் பலியாயிட்டாருங்கிறது இன்னும் அவங்க என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. அல்லேலூயா. இப்போ அது வரைக்கும் அந்த இஸ்ரவேலுக்கு ஜனங்களில் ஒரு பெரும் எழுப்புதல் வருகிற வரைக்கும் இயேசு வரமாட்டார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படின்னு தெரியல. அல்லேலூயா. சரி, அதனால் வரமாட்டார், இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஏனாதானானும் என்ன செஞ்சிடாதீங்க, வாழ்ந்துடாதீங்க. அவருடைய வருகை திருடனை போல இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. திருடன் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு வருவானா? இத்தனாம் தேதி இத்தனாவது டைமில் நான் வர்றேன்னு சொல்ல போகிறேன்னா இல்லை. அது மாதிரி எப்போ வேணாலும் இருக்கும். நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஆனால் என்ன பண்ணாதீங்க, வருகையை நினச்சி பயப்படாதீங்க. அந்த மாதிரி செய்திகள்லாம், பயமுறுத்துகிற செய்தியெல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். ஆமாம். அதனால் தயவு செஞ்சு ஆண்டவருடைய அன்பை குறித்து, ஆண்டவருடைய மனதுருக்கத்தை குறித்து, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மையான மேன்மையான காரியங்களை குறித்து அதிகமாக நீங்கள் கவனம் எடுத்து கேட்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. ஆமாம். அதனால் தேவையில்லாத செய்திகளில், தேவையில்லாத காரியங்களில் மனதை செலுத்தாதீங்க. சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, ஆண்டவர் உண்டாக்குகிற நன்மை இல்லை. ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன தேவையோ அவ்வளவு நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இனிமே ஆண்டவர் புதுசாக எதையும் தயார் பண்ண போகிறவர் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேவா ஒரு பொண்ணு உனக்கு பிறக்க போகுது, இனிமேவா மாப்பிள்ளை ஒருத்தன் பிறக்க போகிறான், ஏற்கனவே எங்கேயோ ஒருத்தன் பிறந்திருப்பான், அதெல்லாம் ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணும், அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. அப்படி தானே நம்ம பையன் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி தானே நடந்துச்சு, நடக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு என்னென்னலாம் நன்மைகள் வேண்டுமோ அவைகள் எல்லாம் ஏற்கனவே, சொல்லுங்கள், ஏற்கனவே எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சத்தமாக சொல்லும், ஏற்கனவே எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சத்தமாக, ஏற்கனவே எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யாருக்காமா அது? யாருக்கு அப்படி உண்டாக்கி இருக்கிறாராம்? அதை படிங்க, அந்த வசனத்தை படிங்க. யாருக்கு அவர் உண்டாக்கி இருக்கிறாரு? யாருக்கு பயந்தவர்களுக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்கள். நாமெல்லாம் மனுபுத்திரர்கள், நாமெல்லாம் தேவபுத்திரர்கள். விசுவாசிக்கிறீங்களா அதை? அல்லேலூயா. மனுபுத்திரர்கள் வேற,
தேவ புத்திரர்கள் வேற. நீங்களாம் தேவனால் பிறந்தவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள். ஆவே நாம் தேவனுடைய புத்திரர். ஆமென். அப்போ மனு புத்திரர்கள்னா யாரு? கடவுளை நம்பாதவங்க, அல்லது கடவுள் யாருன்னு தெரியாம எதையோ கடவுள்னு நினைச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தான் யாருங்க? மனு புத்திரர்கள். மனுஷங்க. நாம யாரும் கிடையாது. சத்தமா சொன்ன மனுஷங்களே கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம மனுஷங்களா இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்னவா மாத்திட்டாருங்க? தேவ குட்டிகளா மாத்திட்டாரு. இது விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னா, இல்லைங்க நான் மனுஷன் கிடையாதுங்க, நான் தேவ பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி நடக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகம் அட்லீஸ்ட் மனுஷனாவது நடக்கணும்னு எதிர்பார்க்குது. நம்ம மனுஷனாக நடக்கக்கூடாது, தேவ பிள்ளையா இந்த பூமியில் நடக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரி எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, என்னங்க உலகத்தில் ரட்சிக்கப்படாதவனை கூட நம்பிடலாம் போல தெரியுது, இந்த சர்ச்சுக்கு போகிறவனை நம்பவே முடியலைங்க, என்னங்க இப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேளை நாளைக்கு அவங்க இந்த செய்தியை கூட நாளைக்கு அவங்க என்ன பண்ணலாம்? யூடியூப்பில் கேட்கலாம். ஆனால் யார் என்னாருங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால நான் சொல்கிறேன். நான் ஒரு சகோதரி அங்கே இருக்காங்களாம். கணவனும் அவங்க பையனும் டூ வீலரில் போய் சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு. விபத்து ஏற்பட்டு ரத்தம் மேலெல்லாம் ரத்தம்லாம் தெரித்து ரத்த காயத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்க. எப்படி வர்றாங்க? ரத்த காயத்தோடு வர்றாங்க. இப்போ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த அம்மா ஒன்றுமே கேட்கலையா, என்ன ஏது எப்படி ஆச்சு, பையனையும் கேட்கலையா, தன்னுடைய சொந்த கணவனையும் கேட்கல. அவ்வளவு அது எப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கும் தெரியல. அப்போ அவங்க பாஸ்டர் வந்திருக்கிறார், அவங்க சர்ச்சு பாஸ்டர் வந்துட்டு, ஏன் சிஸ்டர் ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்கள் பையன் இல்லையா, உங்கள் கணவன் இல்லையா? நான் அப்படி தான் இருப்பேன், நான்லாம் மாற மாட்டேன். இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பயப்படலாம், ஆண்டவர் இயேசுநாதர். ஆனால் அவங்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இயேசுநாதர் வருகைக்கு என்ன செய்யறதில்ல? பயப்படுறதில்ல. நம்ம பைபிள் படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத எதையாவது ஒன்று செஞ்சுவிட்டா, ஐயோ தப்பு பண்ணிட்டேன் மனசை அடிச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தூங்காமல் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு நம்ம இயேசுநாதர் வந்துடுவாருன்னா, ஐயோ வந்துடுவாரா எதுக்கு நம்ம பயப்படணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி வாழாதவங்களே பயப்படாமல் இருக்கும்போது சத்தியத்தின்படி வாழுகிற நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, மனுபுத்திரருக்கு முன்பதாக அவரை நம்புகிறவர்களுக்கு. அப்போ நல்லா நீங்கள் ஒரு காரியத்தை இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாருங்கிற அந்த நன்மை வெளியே வரணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லணும், இவங்களுக்கு என்னப்பா, இவங்க கர்த்தரை நம்பி இருக்காங்க, கர்த்தர் இவங்களை போஷிக்கிறார். இவங்களுக்கு என்னப்பா, இவங்க எல்லாத்துக்கும் யாரைத்தான் நம்பி இருக்காங்க? இவங்க நம்புகிற, இவங்களை ஆராதிக்கிற ஒரு கடவுளை நம்பி இருக்காங்க. ஐயா, இவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவு வரலாம், ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஜெயிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆனால் அவங்களுக்கு தான் ஒரு கடவுள் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்?
உலகத்தாரோடு சேர்ந்து கொண்டு மனுபுத்திரரோடு சேர்ந்து கொண்டு அவன் ஒரு பிரச்சனையில் புலம்பும் போது, அவன் ஒரு கஷ்டத்தை சொல்லி நொந்து வேதனைப்பட்டு பேசும்போது நாமும் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறோம்? என்னக்கா பண்ணுறது, உலகத்தில் பிறந்துட்டா எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும், என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படின்னு நாமளும் உட்காந்து என்ன பண்ணுறோம் சொல்லுங்க. அப்போ நம்முடைய நம்பிக்கை அந்த இடத்துல நம்ம அறிக்கிடுறோமா? இல்லை. அவங்களோட சேர்ந்து நாமளும் புலம்பி தொலைஞ்சிடுறோம், கவலைப்பட்டுறோம். இல்லைங்க, அவங்கள விட நம்ம வாழ்க்கை மோசமாக இருக்கலாம். நம்மகிட்ட வந்து பேசுகிற மனுபுத்திரருடைய வாழ்க்கையை விட நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் சொல்லணும், இல்லை உங்களுக்கு வேணா இப்படி இருக்கலாம், என்னை கர்த்தர் மாற்றுவார், நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நான் நம்பி இருக்கிறவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், என்னை தூக்கி விடுவார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார் என்று சொல்லி நீங்க தைரியமாய் சொல்லும் போது மட்டும்தான் உங்க நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது என்பதை சுற்றி இருக்கிற மனுபுத்திரர்கள் நம்புவார்கள். ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, வெக்கப்பட்டு போவர் கூடவே மாட்டார். சொன்னி ஏதாவது ஆகி போயிட்டா என்ன பண்ணுறதுங்க? நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் நல்லா வாழும்போது அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆராதிக்கிற தேவன் அவர்களை உயர்த்தி இருக்கிறார், அவர்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்பி இருக்கிற கர்த்தர் அவங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உயர்த்தி இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். தானியேல் 3 வேளையும் தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷன், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். அவன் கைதியாக அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவன், பாபிலோன் தேசத்துக்கு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு, அந்த உயர் பதவியில் வசிக்கிறவர்களுக்கு தானியேலுடைய வளர்ச்சி பிடிக்கல. தானியேலை எப்படியாவது அவன் என்ன பண்ணிடணுங்க, ஒன்றும் இல்லாமல் அவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, எதனால் இவனை நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இவன் ஜெபிக்கிற ஜெபத்தை வச்சு தான் இவனை நம்ம மடக்கணும். ஏன்னா இவன் என்ன பண்ணுறவன்? 3 வேளையும் தேவனை தொழுது கொள்ளுகிறவன். இதை இவன் நிப்பாட்ட மாட்டான். ஆனால் சட்டத்தை இது நிப்பாட்டுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டா இவன் வலையில் என்ன செஞ்சிடுவான்? மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உங்களை தவிர வேற எதையும் கும்பிடக்கூடாது, உங்களை தவிர வேற எதையும் கும்பிடக்கூடாது. அப்படி மீறி எவனாவது கும்பிட்டானா, உங்களை தவிர வேற யார் மேலேயாவது நம்பிக்கை ஒருத்தன் வச்சானா, அவனுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சா அவனை எங்கே தூக்கி போடணும்? சிங்க கெபியில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ராஜா மனசை மாற்றி ஒரு சட்டத்தையே கொண்டு வந்துட்டாங்க. சட்டம் அந்த தேசம் எங்கே என்ன செய்யப்பட்டுடுச்சுங்க? பிரசித்தப்படுத்தப்பட்டுடுச்சு. ஆனால் சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பின்பும் தானியேல் என்ன பண்ணுறாருங்க? வழக்கத்தின்படியே பலகணிகளை திறந்து வைத்து, நாமளாக இருந்தால் கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணுவோம். யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. சட்டம் வேற போட்டுட்டாங்களே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போவோம் நம்ம. நல்லா கவனிங்க. அவர் தானியேல் பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருங்க? ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க உடனே. இதுதான் இவன் இப்படி ஜெபிப்பாருன்னு அவங்களுக்கு நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஜெபிப்பான் நல்லா. நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜெபிப்போன்னு பிசாசுக்கு தெரியுமா? நான் கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், தேவனை பின்பற்றுகிறத மாத்திரமல்ல, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களில் துளி கூட அவன் பின்வாங்கவே மாட்டான் அப்படிங்கிறது நம்முடைய எதிரியாகிய சாத்தானுக்கு தெரியுமா? எங்கே தெரியுது? கல்யாணம்னா சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஒரு திரட்டினா சர்ச்சுக்கு வர்றதில்ல, கெடா விருந்து போடுறாங்க அப்படின்னா அங்கே ஓடி போயிடுறது. இது வேறு ஃபோன் பண்ணி வேறு சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வாரம் வரமாட்டேங்க, கெடா கறிக்கு போகிறோமுங்க.
இன்னும் வளர்ந்து இருக்கிறோம், இது செய்யலாமா செய்யக்கூடாது, இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, தெரிய மாட்டேங்குது. இப்போ நாம் உறுதியாக இருப்போம்னு கடவுளுக்கு எப்படி, பிசாசுக்கு எப்படி தெரியும்? ஆனால் பாருங்க, தானியேல் என்ன சட்டம் போட்டாலும் இவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டான்னு யாருக்கு தெரிஞ்சிருக்குங்க? அவனுடைய எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய எதிரிகளுக்கு தெரியணும். இரத்த சாட்சியாக குடும்பத்தில் செத்தாலும் சாவுவாங்களே ஒழிய இந்த ஆண்டவரை விட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை விட்டு விலக மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை தீமைகள் நடந்தாலும் சரி, அவங்க ஆண்டவரை வைராக்கியமாய் பிடிப்பார்கள் என்கிற நம்பிக்கை யாருக்கு உண்டாகணும்? சாத்தானுக்கு உண்டாகணும். அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும் இந்த பிரச்சனையை. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போது இவன் அப்படி தான் நம்பினாங்க. அதே மாதிரி இவன் நடந்துக்கிட்டான். இப்போ ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு? வேறு வழி இல்லை, சிங்கக்கேபியில் தூக்கி போட்டாச்சு. ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, வெடி தூக்கம் இல்லை. ஏன்னா தானியேலை குறித்து நல்ல அபிப்பிராயம் ராஜாவுக்கு உண்டு. ஸ்தோத்திரம். காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு அந்த சிங்கக்கேபியை நோக்கி ராஜா ஓடி வர்றான். ஓடி வரும்போதே அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ இடைவிடாமல், தானியேலே நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுக்கும் ஒரு நம்பிக்கை, தாவீதை எப்படியாவது அந்த தேவன் என்ன செஞ்சிருப்பார், இந்நேரம் தப்பு வச்சிருப்பார். அப்படிங்கிறதுனால தான் தானியேலை கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாலேயே கூப்பிடுறான். தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இப்போ யாருக்கு தெரியுது? அது தன்னோடு இருக்கக்கூடிய ராஜாவுக்கு தெரிகிறது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்கிறது, இடைவிடாமல் வேதம் வாசிக்கிறது நம்முடைய சத்துருவுக்கு தெரியணும். அதில் மனுஷங்க நமக்கு யாரும் சத்துரு கிடையாது. நம்முடைய சத்துரு யாருங்க? சாத்தான். அல்லேலூயா. இது ஜெபிக்கிறவங்கள தான் இந்த செய்தி. ஜெபிக்காமே வாழ்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஜெபிக்கிறவங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவங்க, சும்மா 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கிறவங்க, நேரம் கிடைக்கும்போது பைபிள் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த மேட்டரெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு கம்மனை கையை கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? செய்தி கேட்டுட்டு போகலாம். ஸ்தோத்திரம். இது யாருக்கு? இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களுக்கு, வைராக்கியமாக ஜெபிக்கிறவங்களுக்கு, வைராக்கியமாக வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. இதை நிறுத்தருக்கு எத்தனையோ உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பிரச்சனையே வராது. கவனிங்க, தொடச்சுக்க அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா, உங்களுக்கெல்லாம் என்ன வராது? உங்களுக்கு ஜெபத்துக்கு பிரச்சனையே வராது. ஆனால் தீர்க்கமாக நான் ஜெபிச்சே ஆகணும்னு உட்கார்றீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. மனுபுத்திரருக்கு முன்பதாக நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீங்க? தேவனை நான் நம்புகிறேன். சொல்லுங்க, நான் தேவனை நம்புகிறேன். இது யாருக்கு தெரியும்? மனுபுத்திரர்களுக்கு தெரியும். அது அடுத்த விஷயம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியது! நன்மைகள் எவ்வளோ பெரிய நன்மைகளை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லும்போது தயவு செஞ்சு இந்த ஆசீர்வாதம், நன்மைகள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்கள் மைண்டு வெறும் பணத்தில் மட்டும் குறியாக இருக்கக்கூடாது. பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. பணமே இல்லாமல் ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வாழ முடியும். நிறைய பேர்த்துக்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அப்படின்னா உடனே மனசுக்கு எங்கே போகுதுங்க? பணத்துக்கு மேலே. தயவு செஞ்சு அது ஒரு பார்ட்டு, அது ஒரு சின்ன பகுதி. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல கவலைப்படாது இருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா.
ஐயா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எல்லாம் யாருக்கு தெரியுது? எங்கள் அப்பா இயேசுவுக்கு தெரியும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும், என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் நேர்த்தியாய் செய்வார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது, நல்ல ஈவுன்னு என்ன? கிஃப்ட் இலவசமாக கொடுக்கறது. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு யார்கிட்ட காசு வாங்கிட்டு சோறு போடுறீங்களா? மெஸ் மாதிரி, ஹாஸ்டல் மாதிரி காசு வாங்கி அப்படியே சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா தாண்டா உனக்கு சோறு. சில்ஜோர் நாளையிலேருந்து தினம் 10 ரூபா கொண்டு வரணும், அப்போ தான் உனக்கு ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. கவனிங்களே நாமெல்லாம் யார்? பொல்லாதவர்கள். ஏசப்பா பார்வையில் நம்மெல்லாம் யாருங்க? நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நான் என் பார்வையில் நான் ரொம்ப நல்லவன். என்ன மாதிரி இந்த பூமியில் நல்லவன் யாருமே எனக்கு நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர் பார்வையில் நான் யாருங்க? சத்தமாக சொல்லுங்க. அதனால் நல்லவன் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார். சோத்திரம். ஒருத்தன் ஓடி வந்து அவரே நல்ல போதகரேங்கிறான். என்னையாண்டா நல்லவன்னு சொல்கிற, அப்போ அவர் நல்லவர் இல்லையா? அப்போ ஏன் என்ன நல்லவர்னு சொல்லாதேங்கிறாரு? அந்த இடத்துல தன்னை அவர் மனுஷகுமாரனா நினைச்சு ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு. நீ எந்த மனுஷனையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது? நல்லவன்னு சொல்லக்கூடாது. யாரை மட்டும்தான் நல்லவர்னு சொல்லணும்? தேவன் ஒருவர் மட்டுமே நல்லவர், மற்றவர்கள் எல்லாருமே பொல்லாதவர்கள். அல்லேலூயா. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம புத்தி அப்பப்போ என்ன ஆகி போயிடும்? எந்த நேரத்தில் கோபம் வருது, எந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிறோம், எந்த நேரத்தில் அழுகுறோம், எந்த நேரத்தில் சாப விடுறோம், எதுவுமே தெரியுமானுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் பெத்த தாயோட பிள்ளை பார்த்து நீ உருப்படவே, நீ எல்லாம் விளங்கவே மாட்டப்போ அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? பேசுகிறோம். அதனால் நாம் யார் கிடையாதுங்க? நல்லவர் கிடையாது. நம்ம எத்தனை முறை பாவம் செய்தாலும், இந்த பாவம் செய்யறதுக்காக நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லலை, அந்த அன்பை நினச்சி பார்க்கறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை முறை பாவம் செய்தாலும் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த மத்தி மரத்தில் பழம் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அந்த எஜமான் போய் பார்க்கும்போது 1 வருஷம் கூட அந்த மரம் என்ன செய்யலைங்க, அவருக்கு பலனியே கொடுக்கல. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னாராம், இல்லை இந்த மரத்தை உடனே இந்த இடத்த விட்டு வெட்டி இருந்து, வேண்டவே வேண்டாம். இப்படி தான் நாம் இருக்கிறோம். உடனே இந்த உலகத்தை விட்டு நம்மளை என்ன பண்ணிடணும்? எத்தனை பேர்த்துக்கு இடரில்லை, எத்தனை பேர்த்துக்கு பிரச்சனை, எத்தனை பேர்த்துக்கு நம்மளால போராட்டம், எத்தனை பேர் நம்மளால மனக்கசப்புக்கு உள்ளாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் மனவேதனைப்பட்டிருக்கிறாங்க. அப்பெல்லாம் கடவுள் என்ன நினச்சிருந்தாருன்னா, இந்த மனுஷன் இந்த இடத்த விட்டு தூக்கிடணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நாம் கூட ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. நம்மளுக்கு யாராவது பிடிக்காதவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் குடிந்தாங்கன்னா, ஏசப்பா எப்படியாவது இவங்களை என்ன பண்ணிடு, காலி பண்ண வச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவங்க தற்செயலாக காலி பண்ணி போயிருப்பாங்க. இவங்க என்னமே சொல்லுவாங்க, பாத்தியா நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபம் எப்படி தெரியுமா ஆண்டவர் கேட்டாரு, அவன் விட்டு சட்டி காணாம குட்டி காணாம தூக்கிட்டு என்ன செஞ்சிட்டான், ஓடியே போயிட்டான், கர்த்தர் துரத்திட்டாரு தெரியுமா அப்படின்னு இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அப்படியே அப்பவே அடிச்சு கொள்ளணும்னு நினைப்பாரு தேவன். அவ்வளவு மோசமான குணம் அது. அல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, உன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவர்களை ஆசீர்வாதம் பண்ணு, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன்னுடைய சத்துருக்களும் உன்னை சிநேகிக்கும்படி தான் ஆண்டவர் செய்வாரே ஒழிய உன் சத்துருவை துரத்துகிறவர் அது பழைய ஏற்பாடு. ஸ்தோத்திரம். சத்துருக்கள் என்ன பண்ணுவாருங்க, உன்னை சிநேகிக்கிறவங்களா, இச்சகம் பேசி அடங்குகிறவர்களாய், உன்னை சேவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அண்ணா அக்கா அப்படின்னு உன்னை வந்து கெஞ்சுறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, உன்னை சார்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு அவங்கள ஆண்டவர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படிலாம் நாமெல்லாம் யாருங்க? அதெல்லாம் என்ன குணம்? பொல்லாத குணம். ஆனால் அப்படி இருக்கிற நமக்கு நாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? நல்ல ஈவுகளை இலவசத்தை நம்ம கொடுக்கும்போது தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நிச்சயமாக நமக்கு அவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சுட்டு செய்திக்கு வேகமாக நம்ம கடந்து போவோம்.
கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம். ஏற்கனவே நம்ம பல முறை இதை தியானிச்சிருக்கிறோம். என்ன பண்ணி இருக்கிறபடி எழுதுனதை யாரால என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. பழைய ஏற்பாட்டில் வாக்கு தத்தங்களா தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரோ அதை யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க? மாற்ற முடியாது. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சொல்லுங்க யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணல? ஆமா, படிங்க, தொடர்ந்து படிங்க. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சரி, போதும். நம்ம சுய புத்தியில, சுய அறிவில், சுய ஞானத்தில், சுய தேடுதலில் தேவன் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நான் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆவியானவரோட நெருங்கி பழக ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அதிக நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்கன்னு. அல்லேலூயா. ஆமாம், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் தயவு செஞ்சு தமிழில் பேசுகிறத, தமிழில் ஜெபிக்கிறத குறைச்சிட்டு ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? வெளிப்படுத்துவார். நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அந்நிய பாஷை ஜெபம்னு 1 மணி நேரம் வச்சுருக்கிறோம். அதை வச்சதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், வெளிப்பாடுகளை பெறணும், தரிசனங்களை பெறணும், வியாக்கியான வரத்தை பெறணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஜெபத்தையே நம்ம இந்த சபையில் ஒழுங்கு பண்ணணும். ஆனால் இன்ன வரைக்கும் வெறும் அந்நிய பாஷை பேசுகிற ஜபமாகவே அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது? நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நமக்குள்ளே அதை குறித்து என்ன கிடையாது? அக்கறை இல்லைன்னு சொல்கிறத விட, எனக்கு வெளிப்பாடு வேணுமே, எனக்கு தரிசனம் வேணுமே அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஜபங்களிலே நம்ம அதுக்கு என்ன பண்ணுறதில்ல? நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. வியாக்கியான வரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வெளிப்பாட்டு வரம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறதில்ல? கேட்கறதில்ல. அதே மாதிரி இந்த சபையில் அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெறாத பிள்ளைகள் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே என்னன்னா, நான் எல்லாரும் இந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்களே, அந்நிய பாஷை பேசுகிறாங்களேன்னு சொல்லி அதை ஒரு வினோதமாக தான் பார்க்குறீங்களே ஒழிய, அதை எப்படியாவது நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் தாகமும் பாரமும் என்ன செய்யுமானுங்குது? வரமானுங்குது. அதனால் அதை பெற்றுக்கொள்ளவே தயங்கிக்கிட்டு தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பிரியமானவர்களை, தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எதை இழந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பரவாயில்ல, அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும். அந்த அபிஷேகம் மேன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்யும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராக அது வேலை செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் பாருங்கள், ஒரு நல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு நல்ல ஆசிரியர் கேட்ச் பண்ணிட்டாருன்னா அந்த ஆசிரியருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துடும். எப்படியாவது இவனை என்ன பண்ணணும்? டாக்டர் ஆக்கிடணும், இவனை எப்படியாவது IAS ஆக்கிடணும்னு சொல்லி அந்த ஆசிரியர் அவன் மேலே கவனத்தை வச்சு அவன் உயர்கல்விக்கு போனதுக்கு பின்னாலே அவனை காண்டாக்ட் பண்ணி அவனை என்ன பண்ணிகிட்டே இருப்பார் தெரியுமா? பேசிக்கிட்டே இருப்பார். அந்த நிலைமைக்கு அடைஞ்சவன் ஒரு நாள் சொல்லுவான், இதுக்கெல்லாம் காரணம் என்னை மோட்டிவேஷன் பண்ணின என்னுடைய ஆசிரியர், ஆமாம், வறுமையில் வாழின என்னுடைய பெற்றோர்கள், தாய் தகப்பன் இப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ண விரும்புகிறாருங்க? உற்சாகப்படுத்த விரும்புகிறார். தொடர்ந்து உங்களை நடத்த விரும்புகிறார். உங்களை விட்டு போக அவருக்கு விருப்பமே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, காதில் கேட்கறனமோ இல்லையோ, மனசில் தோணுதோ இல்லையோ, ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரோ இல்லையோ, அது ஆயத்தம் பண்ணினவைகள் தான்.
அது எனக்குன்னு ஆயத்தம் பண்ணவைகள் எனக்குத்தான் கொடுப்பார், வேற யாருக்கு அதை தரமாட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு வெளிப்பாடே வரலைனாலும் கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். நீ நினைக்கிறத காட்டிலும், நீ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறத காட்டிலும் அதிகமாக ஒரு பங்கு சேர்த்து தான் கொடுப்பாரே ஒழிய குறைச்சு ஆண்டவர் கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஆனால் அந்த நேரம் வேணா மாறலாம், காலங்கள் மாறலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா காலம் அவர் கருத்தில் இருக்கிறது. காலத்தை பற்றி நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு சுடுதுடா மடிய புடிடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் ஒவ்வொரு மணித்துளி நேரத்திலையும் என்னென்ன நடக்கணும், எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறவர். தாயின் வயிற்றிலே கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எப்படி எது நடக்கணுங்கிறது அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை மாற்ற ஒருவனாலும் முடியாது. அதை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செய்து முடிப்பார். எனக்கு செய்திருக்கிற நன்மைகள், எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகள், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஏற்ற நேரத்தில் நிச்சயமாக என் கைக்கு வந்து சேரும். அதை பறிக்க ஒரு வல்லமையாலும் முடியவே முடியாது என்று சொல்லி தயவு செஞ்சு விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அந்த நன்மை எவ்வளவு பெரியது. சின்ன நன்மை இல்லைங்க, சின்ன நன்மை கிடையாது. ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில்ல மண்ணு புழுவை போட்டு உள்ளே போடுற மாதிரி துளியூன்னு நன்மையை காட்டி பிடிக்கிற ஆண்டவர் அல்ல. உனக்கு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளை உனக்கு தாராளமாய் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் போன வாரம் சொன்ன மாதிரி நீ சிறுமப்பட்டிருக்கிறியா, நீ நொறுக்கப்பட்டிருக்கிறியா, விடாய்த்து போயிருக்கிறியா, உன்னை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். நீ வியாதினால அப்படியே நொந்து நூலாய் போயிருக்கிறியா, கர்த்தர் உன்னை சுகமாக்கி பலப்படுத்துகிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில, மருத்துவ உலகத்துக்கு அப்பாற்பட்ட ரீதியில தேவன் எல்லா வகையிலையும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என்னை உயர்த்துகிறது, என்னை உயர்த்துவது. ஆமென். நல்லா கவனிங்க. என் பிள்ளைய படிக்க வைக்கிறதும், என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் என்னுடைய கடமை. ஆமாதானே? அப்ப என் வாழ்க்கையில நல்லா கவனிங்க. ஏன் நான் ஒரு பிள்ளைய பெத்துட்டேங்கிறதுக்காக அந்த பிள்ளைக்கு பணத்தை சேர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. நல்ல மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீர் செனத்தை எல்லாம் பண்ணணுங்கிறது என்னுடைய கடமை. பொல்லாதவனாகி எனக்கே இப்படிப்பட்ட உணர்வு இருக்குமானால் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த என் தேவாதி தேவனுக்கு எவ்வளவு பெரிய கடமைகள் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது அவருடைய கடமை. உன்னை சுகமாக்குவது கர்த்தருடைய கடமை. உன் கடனை எல்லாம் தீர்த்து உன்னுடைய பொருளாதார பிரச்சனை எல்லாம் மாற்றி உன்னை உயர்த்த வேண்டியது கடவுளுடைய கடமை. உன்னை அழைத்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை பாதுகாக்க வேண்டியது, வல்லடிக்கு விலைக்கு தப்புவிக்க வேண்டியது அவருடைய கடமை. மனுஷன் ஒருவேளை கடமை செய்ய தவறி போயிடுவான். மனுஷனால சில நேரம் சில கடமைகளை செய்ய முடியாத இயலாதவனாய் மாறி போய் விடுவான். பொண்ணு பார்க்க வர்றாங்க, 50 பவுன் போடணும்னு கேட்குறாங்க. தகப்பன் என்ன சொல்லுவான்? என்னாலாம் அவ்வளவு போட முடியாது சாமி. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுறாமே, தோற்று போனவனா நிற்கிறான். எதிர்பார்ப்புக்கு பதில் கொடுக்க முடியாதவனா நிற்கிறான். ஆனா ஆண்டவர் அப்படி கையிலாகாதவர் அல்ல. உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு மேல கொடுக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். உனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல 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 தருகிற தேவன் நம்முடைய தேவன். அது அவருடைய கடமை. அந்த கடமையை சரியான நேரத்தில் அவர் செய்வார். நம்ம சில நேரத்தில் என்ன பண்றது இல்ல, ஒத்துழைக்க தவறி போயிடுறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்த்தனத்தை என்ன பண்ணிடுறோம், அவர்கிட்ட காமிச்சு தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போறோமே ஒழிய அவர் தவறு செய்கிறவர் அல்ல. அவர் தவறு செய்கிறவர் அல்ல. அவர் தவறு செய்வதற்கு மனுபுத்திரன் அல்ல.
ஹல்லேலூயா. சொல்லியும் செய்யாமல் இருப்பதற்கு, மனம் மாறுவதற்கு அவர் மனிதனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல, அவர் தேவாதி தேவன். இந்த வேதத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் சொன்னதை என் மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வந்ததுனால நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமாம், நல்லா கவனிங்க. இயேசு ஒரு முறை பிரசங்கம் பண்ணுறதுக்கு பேதுருனுடைய படகை யூஸ் பண்ணினார். முழுவதும் மீன் தேடினான், ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படியே அலசிக்கிட்டு இருக்கிறான், வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். பரிதாபமான நிலைமை. குடும்பத்துக்கு என்ன கொண்டு போகிறதுன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அந்த படகுல இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். அந்த படகுல உட்கார்ந்து இயேசு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இவனும் அந்த வலையை அலசிக்கிட்டு அந்த பிரசங்கத்தை என்ன பண்ணுறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாது. இவர் தான் மேசியான்னு தெரியாது, இவர் தான் ரட்சகர்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய அந்த சத்தத்தை என்ன பண்ணுறான், கேட்குறான். அவருக்கு எனக்கு திரும்ப அவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த போட்டை அவனுக்கு கொடுக்கல. ஸ்தோத்திரம். எதையாவது எனக்கு அவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடெல்லாம் அந்த போட்டை அவனுக்கு, இயேசுவுக்கு அவன் கொடுக்கல. அந்த போட்டை பயன்படுத்தினதுக்கு பிற்பாடு அவருக்கு தெரியும் இவன் முழுவதும் என்ன பண்ணியிருக்கிறான், பிரயாசப்பட்டிருக்கிறான். இவன் ஒன்றுமே இவன் கைக்கு என்ன பண்ணல, அகப்படலை. ஆகவே இவனை நான் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆனால் எனக்கு இவன் போட்டை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவங்கள பார்த்து வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடுங்கிறான். சொல்கிறார், சாரி மன்னிக்கணும், இயேசு சொல்கிறார் வலையை ஆழத்தில் போடுங்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு என்ன பண்ணல, அகப்படலை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், இப்பொழுது நான் வலையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பகல் நேரத்தில், மீன் பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இல்லாத ஒரு நேரத்தில் வலையை போடுகிறான். எதை நம்பி, வார்த்தையை நம்பி. ஹல்லேலூயா. வார்த்தை நம்பி வலையை போட்ட உடனே வலை நிறைய ஆண்டவர் மீன்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மறுபடியும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு இயேசு எங்களை விட்டு போயிட்டாரு, இனி எங்களை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பேதுரு தான் முத ஆரம்பிக்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேங்கிறான். அப்போ நாங்களும் மீன் பிடிக்கிறதுக்கு உங்க கூடவே வர்றோம். ஆண்டவர் அழைச்சது என்ன, நீ மீன் பிடிக்கிறவன்ல மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை நான் மாத்துறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு மறுபடியும் எங்கே போகிறான், மனுஷனை பிடிக்க வேண்டியவன் எங்கே போகிறான், மீன் பிடிக்க போகிறான். மீன் பிடிக்க முடிஞ்சிச்சு அவங்களால. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் என்ன செய்யலை, அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அதிகாலையில் எங்கே நிற்கிறார் ஆண்டவர், கரையில் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுனா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்கள பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா சாப்பிட்றக்கு. ஆண்டவரே என்ன சொல்ல, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், எங்கள்கிட்ட ஒன்று குட்டி மீன் கூட இல்லை. அப்போ சொல்கிறாரு, வலையை அந்த பக்கமாக போடுங்க அப்படின்னு ஒன்று போட்ட உடனே நல்லா கவனிக்கணும். முதல்ல வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள்னு போட்டிருக்கோம். பிரசங்கத்தில் போட்டை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுனால என்ன பண்ணாங்க, வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்ன்னு இருக்கும். ஆனால் ரெண்டாவது முறை ஆண்டவரை மறந்து, ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து மீன் பிடிக்க போனா, இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, வலையை மறுபடியும் போடுங்கிறாரு. இப்போ எப்படி மீன் பிடிச்சாங்களாம், பெரிய மீன்கள். என்னங்க, பெரிய மீன்கள். சத்தமா சொல்லுங்க, பெரிய நன்மை. ஹல்லேலூயா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க. நீ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது சூழ்நிலை உன்னை தவறாக நடத்தி இருந்தாலும் சரி, அவர் வார்த்தையை மட்டும் கேட்டீங்கன்னா போதும், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே எது தெரியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. பிரசங்கமெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, ஓகேங்க, அற்புதங்க, அருமைங்க, சூப்பருங்க இப்படின்னு சொல்லத்தான் தெரியுமே ஒழிய அந்த வார்த்தைக்கு என்ன பண்றது இல்லை, கீழ்ப்படிறது இல்லை. கீழ்ப்படியாததுனால நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொன்னவர் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அதிகாலையில் வந்து வலை இந்த பக்கம் போடுறான்னு சொன்னா, நீ சொல்றது நீ யாரா, நாங்கள் ராத்திரி பூரா பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாங்களே தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணலாம், விரக்தியில் பேசி இருக்கலாம். ஆனால் யாருன்னே தெரியாத ஒருவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு செயல்பட்டார்கள். அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. இன்னைக்கு இயேசு யாருன்னு நமக்கு நல்லா தெரியுது, ஆனால் அவர் வார்த்தையை நாம் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. இதுதான் பிரச்சனை. யாருன்னு தெரியல, ஆனால் அந்த வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இன்னைக்கு இயேசு யாருன்னு தெரியுது, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல. என்னங்க பிரச்சனை? இதுதாங்க பிரச்சனை. ஆராதனைக்கு கொஞ்சம் நேரமா வாங்க. அது நான் சொல்றேன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? சொல்லுங்க. நேற்று ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எல்லாரும் ஆராதனைக்கு நேரமா வரணும்னு. ஜெபம் பண்ணவங்களாம் யாரும் வரல. வந்துட்டீங்க, சொத்துன கவனிங்க. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. நமக்கு நிறைய வேலை இருக்குது, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் பஸ்ஸு பிடிக்க போகும்போது இப்படி நாம் போவோமா? ஒரு ஊருக்கு ட்ரெயின் பிடிக்க போகிறீங்க, இப்படி போவோமா? எனக்கு வேலை இருக்குது, அந்த டிரைவர் நிறுத்தி வச்சுருப்பார், அப்புறம் போய் நான் ட்ரெயினில் ஏறிக்குவேன் அப்படின்னு நம்ம போவோமா? சொல்லுங்கள். காலதாமதமாக வர்றது தேவனுடைய பார்வையில் வந்து சரியானது அல்ல. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற 1-2 பேர்த்த தவிர எல்லாருமே எப்படி தான் வந்திருக்கிறீங்க. ஆமாம், என்னத்தான் சொல்கிறாரு அப்படின்னு யாரும் கோவிச்சிக்கூடாது. உங்களெல்லாம் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை, அத்தனை பேர்த்தையும் குறிப்பிட்டு தான் என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன். அப்படியே நேரமாக வந்தவங்க இந்த வாரம் நேரமாக வந்திருப்பீங்க, போன வாரம் எப்படி வந்திருப்பீங்க, லேட்டாக தான் வந்திருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே அது என்ன செய்யுதுங்க, பொருந்துகிற ஒரு செய்தி. ஆமென். நானே சில நேரத்தில் லேட்டாக வந்திருக்கிறேன், நானே வந்தாலும் தப்பு தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து அவர் என்ன பண்ணணும், வேலை இருக்கத்தான் செய்யும். திடீர்னு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க, இருக்கிற வேலையை போட்டுட்டு? அது ஏதாவது ஒரு அந்த 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 யாரையாவது ஒன்று பார்க்கணும், செய்யணுங்க, அதெல்லாம் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு அவசரமாக சோத்தை அள்ளி நம்ம டபுக்குன்னு அப்படியே குருட்டு காக்கா முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு சில நேரத்துக்கு அந்த சாப்பாடு கூட சாப்பிட்றதில்ல. ஐயோ அவங்க செத்து போயிட்டாங்களே, என்ன பண்ணணும், அவங்க வீட்டுக்கு நம்ம போகணும். செத்து போன வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ ஆத்திரம் அவசரப்படுற நம்ம உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லையே. நேரமாக வந்து ஆராதிக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தையினால தான் வாழ்க்கை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையினால தான் வாழ்க்கை இருக்குது. வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கொஞ்சம் இடுக்கமான வாசல் வழியை தான் பிரவேசிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாக தான் இருக்கும். ஆமாம், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்குது. எப்படி வேணாலும் வாழலாம். தியாகம் பண்ண வேண்டிய அவசியம், நேரத்தை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேலைகளை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும், போராடணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. சரி சார் இவ்வளெல்லாம் செஞ்சிருக்கிறாரே சார், நான் இதெல்லாம் அனுபவிக்கணும். போன வாரம் சொல்லி கொடுத்தீங்க, விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமாக்குகிறவர், தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புகிறவர் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்படி சொன்னா என்ன, ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, ஆசீர்வதிச்சிருவாரு. மனுபுத்திரருக்கு முன்பதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. நீர் என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர், உம்முடைய நன்மை பெரியது ஆண்டவரே.
நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே என்னை நீர் என்ன செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் என்றெல்லாம் நம்ம அறிக்கை இடுகிறதுனால மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து விடாது. அறிக்கை இடுகிறதுனால் மட்டும் வந்து விடாது. அறிக்கை இடுதல் அவசியம். ஆனால் அறிக்கை இடுகிறதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணுங்க, சீர்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மை விட்டு கொடுத்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லுகிற அறிக்கை நிறைவேறும். இல்லைன்னா வெறும் அறிக்கையாகவே போயிடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்க, சிலரெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த அறிக்கை செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட கூட்டத்தை விரும்புகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் உங்களை உருவாக்குகிற இடத்துலையும் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, மேலே இருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, நான் ஒரு மூட்டை தங்க காசை மேலிருந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ கொட்ட போகிறேன், நீ பிடிச்சிக்கோ, பிடிக்கிறது மட்டும் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி பிடிப்பீங்க? கையில் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டாரு, தாம்பாளத்தெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. மேலேருந்து ஒரு சத்தம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, மகளே மகளே உன்னை என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நிரப்ப போகிறேன். மேலேருந்து ஒரு மூட்டை என்ன பண்ண போகுது, தங்க காசு கொட்ட போகுது. கொட்டும்போது நீ கை நீட்டி எவ்வளோ பிடிக்கிறியோ அவ்வளோ பிடிச்சிக்கோ, மீதியெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பிடிப்பீங்க? நான் தான் சொல்லிட்டேன், கையில் பிடிக்கிறது தான் சொல்லிட்டேன். சாக்கோ தாம்பாளமோ தட்டோ எதை பிடிச்சாலும் அதில் நிற்காது, ஒன்றி கையில் மட்டும்தான் பிடிக்கணும். ஒரு தடவை தான் பிடிக்க முடியும். எல்லாம் நினப்பு தான், பிடிச்சி டப்பாவில் போட்டுக்கு வாங்கலாம். அவர் சாக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாரா? கவனிங்க, இப்படி பிடிச்சிங்கன்னா எத்தனை காசு இதில் நிற்குதோ அவ்வளோதான் நிற்கும். இப்படி நிறுத்தினீங்கன்னா இந்த ரெண்டு கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ பிடிக்க முடியும். இப்படி குவிச்சு வச்சு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், சேர்த்தி பிடிக்கலாம். இதே என் கை கொஞ்சம் இன்னும் பெருசாக இருந்துருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், இன்னும் யாருடைய கையெல்லாம் பெருசாக இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணலாம், அதிகமான ஆசீர்வாதத்தை வாங்கலாம். அப்போ மேலே இருந்து போடுற ஆண்டவர் எல்லாருக்கும் சரிசமமாக தான் கொட்டுறாரு. அல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நம்ம தான் ஒரு கையை நீட்டுறோமா, ஒரு விரலை நீட்டுறோமா, ரெண்டு கை சேர்ந்து நீட்டுறோமாங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நாம நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளாமல், நம்மை அதுக்கு பாத்திரவான்களாய் மாற்றி கொள்ளாமல், ஆண்டவரே எனக்கு கோடியை தாரும் ஆண்டவரேனா கட்டாயம் தருவண்டா, செத்து போன உடனே பிறந்து விட்டு கோடியும் புகுந்து விட்டு கோடியும் கட்டாயமாக வரும்னு சொல்லுவார். நம்ம தான் கிறிஸ்தவங்களா வேற ஆகி போயிட்டுமே, கோடியும் போடக்கூடாதுங்கிறாங்களே. ஸ்தோத்திரம். இல்லை, நல்லா கவனிங்க. ஆமாம், கோடியில் பொருளுக்கு ஆசை, ஆனால் மனசு இதில் பக்குவப்படுத்தல. சொல்லுங்க, அதை எப்படி பயன்படுத்துறது என்ன கூட தெரியாது. இப்போ கொடுத்தா 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தா எண்ணங்காட்டியே மூச்சு வாங்கி செத்து போயிடுவோம். கவனிங்க, கர்த்தர் நல்லவர். நம்மை முதல்ல தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தகுதிப்படுத்தி 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 அந்த தகுதிக்கு ஏற்ற அளவில் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தகுதிப்படுத்தலுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன ஒப்பு கொடுக்கணும். அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நான் சோர்ந்து போகக்கூடாது. அவர் என்னை கடிந்து கொள்ளும் பொழுது நான் என்ன செய்யக்கூடாதுங்க, சோர்ந்து போகவோ விரக்தி அடையவோ நான் கூடாது. என்னை நடத்துகிறவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வாதத்தின் வழியிலே நடத்துவார். என்னை நடத்துகிறவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் போக மறுக்கும் போது, அந்த புல்லுள்ள இடத்துக்கு போக மறுக்கும் போது, அவர் வைத்திருக்கிற அந்த கோலும் தடியும் என்ன மேல் டொட்டுன்னு என்ன பண்ணும், ஒரு தட்டுவாரு. ஆனா தட்டுனதுக்கு பிறகுதான் நான் எங்க திரும்ப போறேன், புல்லுள்ள இடத்துக்கு திரும்புவேன். அல்லேலூயா. அவர் ஒரு தட்டுனதுக்கு பின்னால தான் நான் எங்க போக போறேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலுக்கு நான் என்ன கொண்டு போக போறாரு. அப்ப பின்னால் இருந்து அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாருங்க, அந்த கோலையும் தடியும் வச்சு என்ன நடத்தி கொண்டு வருகிற தெய்வம்.
ஹல்லேலூயா. அப்போ எனக்கு வலிக்குது, என்ன நீ யாரா அடிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம எங்கே போக முடியாது? புல்லுள்ள இடத்துக்கு போக முடியாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும்னா, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரணும்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆமாம், நான் இன்னைக்கு ஒரே ஒரு கீழ்ப்படிதலை மாத்திரம் உங்கள் மத்தியில் வச்சுட்டு அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ச்சி அதை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்தது உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தம் பொதுவானது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, நாளைக்கு வரப்போறவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த சபைக்கு வரப்போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் சொந்தம். சத்தமா சொல்லுங்க. இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமாக இருக்குது, நமக்கு சமீபமாக இருக்கிறது. சொந்தமானது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குதுங்க? நமக்கு சமீபமாக இருக்கிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, விலக்கி இல்லை, விலகி உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. எதை விட்டு விலகணும்? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியினுடைய பழக்க வழக்கத்தில் இருந்து, நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நீங்க உங்களை என்ன பண்ணிக்கணும்? காப்பாத்திக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க. என் புத்தி சொன்னியா? எப்ப சொன்ன? புத்தி சொன்னான். அல்லேலூயா. எதிலிருந்து விலகணும்னு சொல்லுங்க. இந்த உலகம் வாழ்றது பார்த்தீங்களா? இந்த உலகம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வாழ்கிறாங்கல்ல, இந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம வாழக்கூடாது. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ சொல்லுங்க, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அது கடாக்கரிக்கு போக சொல்லியிருக்கா? சொல்லுங்க. நான் இது ஆன்லைனில் வேறு போகுது, பப்ளிக்காக என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. பைபிள் ஸ்டடியில் இதை குறித்து விவாதித்தோம். தயவு செஞ்சு, எனக்கு தனியாக கறி எடுத்து ஆக்குறாங்க, எனக்கு தனியாக சோறாக்குறாங்க, எனக்கு தனியாக குழம்பு வைக்கிறாங்க, கரண்டி கூட அதில் போடுறதில்ல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களை அதில் விலக்கி காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய. அப்படின்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டியது அவசியங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தப்பு பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளையும் புறஜாதி பழக்க வழக்கத்தில் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு, கிறிஸ்துவ மார்க்கம் இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம் என்பதை உணர்ந்து நமக்கு வாழும் முறை ஒன்று இருக்கிறது. நம்ம அதை அடுத்த வாரத்தை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வழியில் நீங்கள் வாழும்போது தேவன் நிச்சயமாக உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போகவே போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுது நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணினது எதுவுமே தீமை கிடையாதப்பா.
சில நேரங்களில் பிசாசு தீமை மாதிரி காட்டுவான், பிரச்சனை மாதிரி காட்டுவான். இல்லை, எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. சின்ன நன்மை எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணல, பெரிய நன்மை எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, எனக்கு பெரிய நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுதான், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார். அந்த மீட்பின் வழியாக, அந்த பாவ மன்னிப்பின் வழியாக, அந்த மீட்பின் வழியாக எனக்கு திரளான ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறது. எதன் மூலமா? பெரிய ரட்சிப்பின் மூலமாய். ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கிடைச்ச நன்மையிலே பெரிய நன்மை எது தெரியுமா? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் மூலமா ஆபிரகாமுக்கு பழைய ஏற்பாட்டில் உண்டாயிருந்த வாழ்ந்த அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைத்ததோ அத்தனை நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஆமென் சொல்லலாமா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட்டுமா? நான் ஒரு காரியம், ஒரு மணி நேரம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆகிப்போச்சேன். கவனிங்க. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே நீ போய் பூமியில் விதைச்சின்னா அது உனக்கு என்ன முளைக்கும்னு சொன்னார்? அது அவனுக்கு மட்டுமா, அவனுக்கு பின்னால் வர எல்லாத்துக்குமே பொருந்துமா? ஆமாம் தானா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையா? ஆமாம். காயின் வந்து ஆபேலை கொலை செஞ்சிட்டான்ல, அப்பவும் ஒரு சாபத்தை சொல்கிறார். நீ பூமியின் வருத்தத்தோடு தான் பலன் என்ன பண்ணுவேன்? புசிப்ப. உனக்கு அது நன்மை என்ன செய்யாது? திரும்பவும் அதே மாதிரி தான் அவனுக்கு ஒரு சபிக்கப்பட்ட நிலைமை. ஆமாம் தானே? அது பொருந்துமா பொருந்தாதா? எல்லாருக்கும் பொருந்துமா? பொருந்தும். இல்லை, பொருந்தாது. பொருந்தாது. ஒன்று சொல்கிறேன் நான். ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு எடுக்க முடிஞ்ச ஒரு மனுஷனால். ஆபிரகாமை காட்டிலும் யாக்கோப்பை காட்டிலும் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவன் யார் தெரியுமா? ஈசாக்கு. ஆபிரகாம் முதல்ல, ஈசாக்கு, யாக்கோப்பு. ஆபிரகாமுக்கு பல கல்யாணம் பண்ணிக்கிட்டார், யாக்கோப்பும் பல கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரே மனைவி நேசித்து வாழ்ந்தவன் யார் தெரியுமா? ஈசாக். ஆண்டவருக்கு இது மாதிரி காரியமெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி அதெல்லாம் பிரமாணமே இல்லை. நல்லா கவனிங்க. பல கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற பிரமாணமே இல்லை. ஆனால் அன்னைக்கு அவன் தனக்குள்ள என்ன பண்ணி வச்சிருந்தான்? அந்த பிரமாணத்தை அவன் வகுத்து கடைபிடித்தான், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இது ஒரு காரணம். இதுதான் காரணம்னு சொல்லவில்லை, இதுவும் ஒரு காரணம். ஆமென். நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு இதுவும் ஒரு எது? வாழ்க்கை துணையை நேசிக்காதது. கல்யாணத்தில் உடன்படிக்கை பண்ணுனீங்கல்ல, அந்த உடன்படிக்கையை மீறுறது, இதெல்லாம் ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம். தயவு செஞ்சு ஆண்டு சமூகத்தில் எழுந்து நின்று உங்களை ஒப்பு கொடுங்க. நான் நிறைய பேச நினச்சேன், சோத்திரம். அது அடுத்த வாரம் நம்ம பேசிக்குவோம். ஹல்லேலூயா. வெறும் அறிக்கை பண்ணினா மட்டும் ஆசீர்வாதம் வந்துடாது. ஆனால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மாத்திரம் மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு பெரிய நன்மையை வைத்திருக்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய கடமை, உங்களை பாதுகாக்கிறது தேவனுடைய கடமை. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நான் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்புக்காகவும், சுகத்துக்காகவும், பலத்துக்காகவும், சமாதானத்துக்காகவும், சந்தோஷத்துக்காகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு வார்த்தையை கூட தரையிலே விழுந்து விடுவதற்கு தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. ஒரு வார்த்தை கூட தேவன் தரையிலே விழுந்து விடுவதற்கு அனுமதிக்கிறவர் அல்ல. உன் வாழ்க்கையில் அது விளையணும், உன் வாழ்க்கையில் அது பயிராகணும், உன் வாழ்க்கையில் அது விளைச்சலாக மாறணும்னு சொல்லி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கலாம், வேதனை நிறைந்த பூமியாக இருக்கலாம், மோசமான ஒரு நிறைஞ்ச வாழ்க்கை நிறைஞ்ச ஒரு பூமியாக இருக்கலாம், ஒரு யுத்த களமாக இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து நிறைஞ்ச உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை
வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் எந்த சாபமும் உன்னை தொடாது. அது தேவன் விட்ட சாபமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய தீர்ப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை கனப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து நீ வாழும்போது கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும்படி செய்து உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பாதுகாத்து, உன்னை பராமரித்து, உன்னை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு கீழ்ப்படிதல். அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருக்கு பயப்படுகிற பயமும் அவருக்கு கீழ்ப்படிதலை மட்டுமே அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.